நம்ம போடியிலேருந்து தேனி போகிற வழியில் தீர்த்த தொட்டின்னு ஒரு இடம் இருக்குங்க. அந்த இடத்துல நம்ம அண்ணன் வச்சுருக்க இந்த கூழு கடையில் கூழு குடிக்காமல் போனோம் அப்படின்னா நமக்கு பெரிய நஷ்டங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அடிக்கிற வெயிலுக்கு ஒரு செம்பு இல்லைங்க, 2 செம்புனாலும் குடிச்சிடலான்னு வைங்களேன். நம்ம மகாவெல்லாம் இருந்தால் 3 செம்பு குடிச்சிருவா. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கூழுக்கு சைடிஷ்ஷை பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூடுதலுங்க. உள்ளி தக்காளி எல்லாம் போட்டு ஒரு கூட்டு தராங்க, கத்திரிக்காய் கூட்டு தராங்க, பின்ன வத்தல் எல்லாம் தராங்க, மாங்காய், இந்த மாதிரி இந்த சைடிஷ்ஷை சாப்பிட்றதுக்காகவே கூழு வாங்கலாம். அப்புறமுங்க இந்த தண்ணி பழம் பக்கத்திலே தான். தண்ணி பழமும் இந்த வெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கி சாப்பிட்றாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, நல்ல இனிப்பாக இருக்குது. இங்கெல்லாம் வந்துட்டு இந்த தண்ணி பழம் கிடைக்காது. அதனால வந்துட்டு நாங்கள் எப்போ போனாலுமே வந்துட்டு பல்காக வாங்கிட்டு வந்துடுவோம். இந்த வட்டமும் வாங்கியாச்சுங்க. அப்படியே வந்துட்டு கூழும் குடிச்சிட்டு இந்த தண்ணி பழமும் சாப்பிட்டாச்சு. நல்ல வெயில் பார்த்திங்களா தமிழ்நாட்டில். போனோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்புறம் முக்கியமானது இந்த பிளேஸு தாங்க. சூப்பராக இருக்குங்க. ரோடு சைடில் நம்ம ஏதோ ஒரு தோப்புக்குள்ளே உட்காந்து இந்த கூழெல்லாம் குடிக்கிற மாதிரி உட்காந்து பேசுகிறதுக்கும் சரி, நம்ம வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு போடி டு தேனி போகிறீங்க, இல்லை தேனியிலேருந்து போடிக்கு வரீங்கன்னா இந்த அண்ணன் கடையில் கூழ் குடிக்க மறந்துடவே செய்யாதீங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவாக உங்களை வந்து பார்க்குறேன். எல்லோரும் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.